2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், முடக்கத்தான் காரக்குழம்பு செய்ய போகிறேங்க. கை கால் மூட்டு வலிக்கலாம் ரொம்ப நிவாரணம் இது. ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 20 பல்லு, இந்த குழம்புக்கு தக்காளியை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வெறும் வெங்காயம், பூண்டு, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. கருவேப்பிலை பச்சையாக தான் போடணுன்ட்டு இல்லை இதுக்கு. இப்போ நம்ம தக்காளிக்கு பதிலாக இந்த சொடுகு தக்காளி யூஸ் பண்ண போகிறோங்க. ஒரு 10. ஒரு கைப்பிடி முடக்கத்தான் இது கூட போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ புளி சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு போடும் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளே போட்டால் போதும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொச்சிடுச்சிங்க. குழம்பு ரெடி. முடக்கத்தான் காரைக்குழம்பு ரெடி. இது கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப ஒரு அரிய ஒரு மருந்துங்க இது. இதை வாரம் 15 நாளைக்கு மாதத்தில் 2 வாட்டி நம்ம இதை குழம்பா வச்சு சாப்பிடும்போது நல்ல பலன் தெரியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிக்கலாங்க. நன்றிங்க. வணக்கம்.